1983ஆம் ஆண்டு மண் வாசனை என்ற தமிழ் திரைப்படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானார். இந்த படம் வெள்ளி விழா வெற்றி பெற்றது. மேலும் அவருக்கு ஃபிலிம்பேர் சிறப்பு விருதும் கிடைத்தது. பின்னர் 1983ஆம் ஆண்டு கட்டத்தை கிளிக்கூடு என்ற மலையாள திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார். இந்த படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் தங்கத்தை வென்றது. 1980களில் அவரது மிகப்பெரிய வெற்றிகளில் ஒன்றாகும் இயக்குனர் பாபுவின் சீத்தம்மா பெல்லி மற்றும் மானச வீணா ஆகியோரின் 1984 படங்களின் மூலம் தெலுங்கு திரைப்படத்துறைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார். மகேந்திரனின் கை கொடுக்கும் கை 1984 படத்தில் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக பார்வையற்ற பாலியல் வன்மை கொடுமையிலிருந்து தப்பிய சீதாவாக ரேவதி தமிழில் நடித்தார். பாரதி ராஜா இயக்கிய புதுமை பெண் 1984 படத்தில் சீதையாக ரேவதி நடித்தார். அதே ஆண்டு ஆர். சுந்தரராஜன் இயக்கிய வைதேகி காத்திருந்தால் படத்திலும் நடித்தார். ரேவதி அவர்கள் 1986ஆம் ஆண்டு ஒளிப்பதிவாளர் மற்றும் இயக்குனரான சுரேஷ் சந்திரமேனனை மணந்தார். இந்த தம்பதியருக்கு குழந்தைகள் இல்லை. இருப்பினும் அவர்களுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை தொடர்ந்து 2002ஆம் ஆண்டு முதல் அவர்கள் தனித்தனியாக வாழத் தொடங்கினர். மேலும் 2013 ஏப்ரல் 23 அன்று சென்னை கூடுதல் குடும்ப நீதிமன்றத்தில் விவாகரத்து வழங்கப்பட்டது. 2018ஆம் ஆண்டில் செயற்கை கருத்தரிப்பு மூலம் தனக்கு 5 வயது உயிரியல் மகள் இருப்பதை அவர் வெளிப்படுத்தினார். ரேவதி ஒரு பயிற்சி பெற்ற பரதநாட்டிய நடன கலைஞர். 7 வயதிலிருந்தே சென்னையில் தனது அரங்கேற்றத்தை நிகழ்த்தினார். தென்னிந்திய சினிமாவில் எல்லா காலத்திலும் சிறந்த நடிகையில் ஒருவராக கருதப்படுகிறார். தென்னிந்திய சினிமாவின் மிகவும் வெற்றிகரமான முன்னணி நடிகையில் ஒருவராக அவர் இருந்தார். தமிழ், தெலுங்கு மற்றும் மலையாள மொழிகளில் ஃபிலிம்பேர் சிறந்த நடிகை விருதை வென்ற அவர் 80 மற்றும் 90களில் ரேவதி மட்டுமே தென்னிந்திய நடிகை ஆவார். இதில் தமிழில் தொடர்ந்து 3 வெற்றிகளும் அடங்கும். திரைப்படங்களை தவிர ரேவதி பல்வேறு சமூக அமைப்புகளில் ஈடுபட்டுள்ளார்.